ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவாயிட்டிருக்கு. நான் பார்க்கும்போது காலத்தால் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் மாறிடுச்சு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஃப்டி 173 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் போகுது. 24,153 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 620 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 77,223 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 919 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 55,128 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா 2.5% நெகட்டிவ், கனரா பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது, ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், HDFC பேங்க் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது, ICICI பேங்க் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அன்றைக்கி 6% நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. எஸ் பேங்க் 22 ருபீஸை தாண்டி இருக்குது. இது எஸ் பேங்க் ப்ளஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவாயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பெர்கர் பெயிண்ட்ஸ் 5% மேலே பாசிட்டிவ், கன்சாக் நிராலாக் பெயிண்ட்ஸ் 3% மேலே பாசிட்டிவ், இண்டிகோ பெயிண்ட்ஸ் 1.5% பாசிட்டிவ். ஸோ பெயிண்ட் செக்டாரே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. இல்லை ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெர்கர் பெயிண்ட்ஸுக்கு இவங்க ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்சாக் நிராலாக்கு ப்ளஸ் இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி இந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்மோட ரேட்டிங் அப்டேட்னால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்வெஸ்டெக் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பெயிண்ட் ஸ்டாக்ஸில் என்ன ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மேலே போகிறது இவங்களுக்கு பெரிய தலைவலி. ஏன்னா அதுதான் இவங்களுக்கு ரா மெட்டீரியல் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. அதனால இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி 2 டைம்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு, பெர்கர் பெயிண்ட்ஸும் ரைஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 டைம்ஸ் நாங்கள் ப்ரைஸ் 5 to 6% அளவுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பெர்கர் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் 12ஆம் தேதி வருது, ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் 29ஆம் தேதி வருது. பட் இப்போதைக்கு பெயிண்ட் கம்பெனிஸில் ஃப்ரெஷ் என்ட்ரி இருக்கா அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக இந்த பெரிய கம்பெனியான பெர்கர் பெயிண்ட்ஸுக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் ஹெட்டேக்காக எது அப்படின்னா பிர்லா ஓப்போஸ். அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் இவங்களோட பார்த்தீங்கன்னா கம்மியாட்டு போட்டுட்டாங்க. ப்ளஸ் ஒரு பக்கெட்டில் அந்த குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய டிஸ்கவுண்ட்டும் போட்டு தள்ளிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டீலர்ஸுக்கு மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் பெர்கர் பெயிண்ட்ஸ் எப்படி டீலருக்கு ஒரு மார்ஜின் கொடுப்பாங்க, அதை விட இவங்க ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸில் காம்படிஷன் ப்ரெஷர் இது போயிட்டுருக்குது. பட் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸோட அப்டேட்னால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிரிட்டானியாவோட Q4 ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 21% வளர்ந்துருக்கு. பட் மார்ஜின் அவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 678 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6.5% அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு. 4,719 கோடியாக இருக்குது. எபிட்டா 5.9% வளர்ந்துருக்கு. 853 கோடி. மார்ஜின் 18.2%லேருந்து 18.1% ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் மார்ஜின் இருக்குது. பெருசாக மார்ஜின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 90-50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு மாட்ரேட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது, மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஜூலை 31ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா ட்ரஸ்ட்டோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதியில் வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய லீகல் சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க டிஸ்கஷன் பண்ணிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. சார் துராபுஜி டாடா ட்ரஸ்ட்டு, சார் ரட்டன் டாடா ட்ரஸ்ட்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேக் அக்யூசிஷன் அது சில முடிவுகள் எல்லாமே இந்த போர்ட் மீட்டிங்கில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு மே 8ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 12ஆம் தேதிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே உள்ள 1008 பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் மே 19ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒரு 4 சீனியர் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் டேக்ஸ் பிளானிங், ஆப்டிமேஷன், காம்ப்ளியன்ஸ் இதுக்கு சுரேந்திர கே நாயரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு மணப்புரம் ஃபினான்ஸில் ஹெட் ஆஃப் டாக்ஸேஷன் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஹவுசிங் ஃபினான்ஸ் பிஸ்னஸ், அதாவது மணப்புரம் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் அதுக்கு ராகேஷ் சர்மா கோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு BFSI செக்மெண்ட்டில் 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு
ஈஸ்வரன் நாராயணன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரோட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு வந்து அந்த டெக்னாலஜி அஜெண்டாவை கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மணிஷ் மோகன் அவங்கள வந்து ஹெட் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் அதுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. விபி நந்தகுமார் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பயோகானோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 63% டவுனுன்னு சொல்கிறாங்க. 63% விழுந்திருக்கு, 126 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4517 கோடி. எபிட்டா 5.4% டவுனு, 1020 கோடியாக இருக்குது. மார்ஜின் 24.24%லேருந்து 22.6% கம்மியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து பயோகான் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 35% வளர்ந்துருக்கு, 1179 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக டோட்டல் இன்கம் 20,300 கோடி, 46% வளர்ந்துருக்கு. 15 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜுவல்லரி போர்ட்ஃபோலியோ 50% வளர்ந்துருக்கு, 18,195 கோடியாக இருக்குது. ப்ளஸ் அவங்களோட டிஜிட் கோல்டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு. இந்தியன் பிஸ்னஸ் இன்கம் 46% வளர்ந்துருக்கு, 17,117 கோடி. இன்டர்நேஷனல் ஜுவல்லரி பிஸ்னஸ் 174% growth, 1081 கோடி. ஜுவல்லரி டிவிஷன் நெட் அடிஷன் 27 ஸ்டோர் இந்தியாவில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 8 தனிஷ்க் ஸ்டோரு, 14 மியா ஸ்டோரு, 5 கேரட் லைன் ஸ்டோரு, ப்ளஸ் தனிஷ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 4 நியூ ஸ்டோர் வந்து GCC ரீஜன் அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டைட்டன் வந்து 67% ஆஃப் த ஸ்டேக் வந்து தமாஸ் ஜுவல்லரியில் அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டோர் நெட்வொர்க் இப்போ 123 ரீச் பண்ணியிருக்கு. வாட்ச் பிஸ்னஸ் அனலாக் வாட்சஸ் 15% வளர்ந்துருக்கு. நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓவரால் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு 50% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐகேர் செக்மெண்ட் 17% growth, டோட்டல் இன்கம் 227 கோடியாக இருக்குது. ப்ளஸ் எமர்ஜிங் பிஸ்னஸ் இந்த ஸ்கின் ஃப்ராக்ரன்சர், இர்த்து, உமன் பேக்ஸு, இந்தியன் அப்பரல் ஆஃபிங் தனீரா இதுவும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ராக்ரன்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங் வால்யூம் மொமெண்டம். அதே ஸ்கின் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம் லைன்ஸு, இர்த்து உமன்ஸ் பேக்ஸு இதுவும் நல்ல ஒரு வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் 26 பார்க்கும்போது ஃபுல் இயரில் ரெவன்யூ 33% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,073 கோடி, அது வந்து 52% க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் டைட்டன் இப்போ இருக்க வேல்யூஷனில் நம்ம கை வைக்க முடியுமான்னா அது வந்து ரிஸ்க்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டன் இப்போ இருக்க வேல்யூஷனில் கை வைக்க முடியுமானா அது ரிஸ்க்கு தான். இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு டிவிடன், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் தெரிஞ்சு இப்போதைக்கு கிடைக்கிறது சான்ஸ் ரொம்பவே கம்மி. இது வந்து டைட்டன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. கனரா பேங்க் வந்து 509.37 crore ஒர்த் ஆஃப் லோனை வந்து செல் பண்ணுறாங்க. அது வந்து பேட் லோன்ஸ். குறிப்பாட்டு அவங்க பையர்ஸ் பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டு கொடுத்த அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க செல் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து டிஸ்ட்ரஸ்ட் டெப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் கோல்டு ஜுவல்லரி ப்ரொடியூசிங் கம்பெனி. இது வந்து பேங்க்ரப்சி பிரச்சனை போயிட்டுருக்கு. இதனால தான் அந்த கம்பெனி பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேன். இப்போ அவங்களோட டெப்டே பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து செல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். லூப்பினோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 89% வளர்ந்துருக்கு, 1460 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 31.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7475 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கம் குறிப்பாட்டு எபிட்டா 88.1% வளர்ந்துருக்கு, 2486 கோடி. மார்ஜின் 33.3% இருக்குது. மார்ஜின் நல்லாவே வளர்ந்துருக்கு. இது போக மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23.3%லேருந்து 33.3% வளர்ந்துருக்கு. 18 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அது வந்து அப்டேட் ஆகலை. டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் அவங்க அப்டேட் பண்ணல. மேபி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லாம் முடிவெடுத்துட்டு அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து லூப்பின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா MUFG மூலமாட்டு ஒரு $500 million ஒர்த் ஆஃப் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆஃப்ஷோர் லோன் மூலமாட்டு. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. $500 million பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் லோன் மூலமாட்டு மிஸ்டூஸ்பி UFJ ஃபினான்ஷியல் குரூப் அவங்க மூலமாட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த குவார்ட்டரில் பேங்க் ப்ராஃபிட் பாதைக்கு மாறி இருக்கிறாங்க. 49.7 crores ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 29.4% வளர்ந்துருக்கு, 316 crores இருக்குது. அசெட் குவாலிட்டி 6.69% வந்து 6.55% கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 4.35% வந்து 4.21% கம்மியாக இருக்குது.
₹1.50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சூர்யோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து அப்டேட்டு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு எதுக்குன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் 9.99% ஸ்டேக் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. சவுத் இந்தியன் பேங்க்கில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஸ்டேக் அக்விஷன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது சவுத் இந்தியன் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸும் ப்ளஸ் வந்து நெஸ்லே ஹெல்த் சயின்சஸும் இவங்க வந்து டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, நியூட்ரிஷன் ஸ்பேஸில் வந்து அவங்களோட பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க செல்வீடா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா GLP ப்ளஸ் அதில் வந்து லான்ச் பண்ணிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வீடா GLP ப்ளஸ் அப்படிங்கிற நேமில் இதில் வந்து GLP-1 GLP தெரப்பி அது வந்து டைப் 2 மேனேஜ் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை கொண்டு வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸும் நெஸ்லே இந்தியாவும் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆக்சுவலி அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 16% இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட் 28% வளர்ந்துருக்கு, 205 கோடி. ரெவன்யூ 20% வளர்ந்துருக்கு, 2583 கோடி. ஜேஎம் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ₹290 டார்கெட் ப்ரைஸு. ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸ் ப்ளஸ் ரெவன்யூ க்ரோத் நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கிய ரீசன் இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து இன்றைக்கி மேலே போகிறதுக்கு. கோஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. 3 செஷனில் 16% அளவுக்கு மேலே போயிருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் மட்டுமே 134% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு, 612 கோடி. ரெவன்யூ 30% வளர்ந்துருந்துச்சு, 4450 கோடி. ஜெஃப்ரிஸ், நொமுரா, நுவாமா, மோட்டிலால் ஓசால் இவங்க எல்லாமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் CAGR ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 23% அந்த ரேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் இந்த பங்கு 63% அப்சைட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. KPD டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் SB ரவி பண்டிட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புனேயில் பாசஸ் அவே ஆயிருக்காங்க, குறிப்பாட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 decades ஆட்டு வந்து அவர் செவரல் ஆர்கனைசேஷன் குறிப்பாட்டு KPIT குளோபல் லீடர் இன் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிர்டானே, பண்டிட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இது மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஃபார்மில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொலான் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலுமினஸ் அதில் தான் படிச்சிருப்பார் போல். ஸோ இது வந்து KPITயோட ஃபவுண்டராக இருந்த ரவி பண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சக்தி பம்ப்ஸோட ஷேர் ப்ரைஸ் 7% தர்ம அடி. என்னடா காரணம்னு பார்த்தா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 28% வளர்ந்துருக்கு, 857 கோடி. எங்கே அடி விழுந்திருக்குன்னா எபிட்டா 49% விழுந்திருக்கு, மார்ஜினும் 4.5% அந்த ரேஞ்சில் வீக்கனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ப்ளஸ் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு 10% ஃபைனல் டிவிடெண்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 38 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க, ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டே 60% விழுந்திருக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.